ஒரு சபைக்கு அபிஷேகம் முக்கியம், ஆராதனை முக்கியம், தரிசனம் முக்கியம். ஆனால் இந்த மூன்றும் யாரிடமிருந்து அல்லது எங்கிருந்து வருகிறது என்பது அதை காட்டிலும் மிக முக்கியம். முன்பெல்லாம் சபையானது உலகத்தில் தத்தளித்து கொண்டிருக்கும். இப்பொழுது நமக்கு எழுகிற சந்தேகம் என்னவென்றால், அந்த உலகமே சபைக்குள் தத்தளித்து கொண்டிருக்கிறதோ என்று. அந்த அளவுக்கு ஆக்கிவிட்டார்கள் இன்றைய சினிமா விரும்பி போதகர்கள். இல்லை, பாதகர்கள். பணம் என்பதற்காக மலத்தில் கிடந்தாலும் எடுக்கிறார்கள் என்றால் என்ன ஒரு கொடுமை! தேவனுக்கு ஆராதனை செய்ய அருவருப்பின் அம்சங்களை, அந்நிய அக்கினியை பயன்படுத்த என்ன நியாயம் இருக்கிறது? சபைக்கு புத்தி சொல்ல, ஊக்கப்படுத்த தேவனுடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு சினிமா பாடல்களால் சீரழிக்கும் இவர்களை என்ன செய்வது? சபை என்கிற பெயரில் இந்த நபருக்கு முன்னால் அமர்ந்து கைதட்டி விசிலடித்து கிடக்கும் மக்களே, உணர்வற்று போனீர்களோ? தன்னை போலவே உங்களையும் இந்த சினிமா விரும்பி மாற்றி போட்டாரோ? கொஞ்சம் கொஞ்சமாக நுழைத்து மொத்தமாக உங்கள் சபையை விழுங்கி இருக்கிறது வஞ்சக ஆவி. அதன் முழுமையான ஆயுதம்தான் உங்களுக்கு முன்னால் நின்று சினிமா பாடலை பாடி உங்களை உற்சாகப்படுத்தும் வேஷதாரி. பாட்டை பாடு, நான் இந்த பாட்டை பாடுறேன். நான் பாடின இந்த பாட்டை நான் 6 மாசத்துல ப்ரொஃபட்டிக்கா நிறைவேற்றி காட்டுறேன். அப்ப கடவுள் தான் என்ன பாட வச்சா ஒத்துக்குவியா? நேற்றன் அரங்கிலே நிழல்களின் நாடகம், ஓகே, இன்றன் எதிரிலே நிஜங்களின் வருங்காலம். பாருங்க, பைபிள் சொல்லு, நீ பாய்ந்து செல், உனக்கு அணையே இல்லை. அழகான ஸ்பிரிச்சுவல் வேர்டா யூஸ் பண்ணிருக்க. மழை தீரந்து காவும் நதியலை நேத்து எதெல்லாம் உங்களுக்கு கனவா இருந்துச்சு? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று ஆபகூக் தீர்க்கதரிசி சொல்வது உண்மைதான். ஆனால் இந்த நபர் சினிமா பாடல் மூலமாக சொல்லும் தரிசனம் யார், எங்கு, எதற்காக சொல்லப்பட்ட தரிசனம்? அது எப்படி சபையில் நிறைவேறும்? சரி, அது சபையாகவோ அவர் ஒரு தேவனுடைய ஊழியராகவோ இருந்தால்தானே சாத்தியப்படும். இனி அடுத்த பாடலாக ராத்திரி நேரத்து பூஜையில் என்ற பாடலை பாடுவார்கள். பாடிவிட்டு அது முழு இரவு ஜெபத்தை குறிக்கும் என்பார்கள். அதிலும் ஆராதனை, அபிஷேகம், தரிசனமெல்லாம் உள்ளதே என்பார்கள். இந்த கன்றாவிகளையெல்லாம் தாண்டித்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். நியாய தீர்ப்பு சபையில்தான் துவங்கும். சபை பொழுதுபோக்கும் இடமல்ல, பழுது பார்க்கும் இடம். பயமின்றி பன்றிக் கூட்டமாய் ஆக்கும் இந்த நபரை விட்டு விலகி பழுதின்றி பரிசுத்தமாய் ஆக்கும் சபைகளுக்கு ஓடுங்கள். ஜீவன் தப்ப ஓடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமேன்.